ஹலோ எல்டிவி வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. நம்ம எல்டிவியில் மூவி ரிவ்யூ சொல்கிறதுக்கு நம்ம டேக் ஓகே அக்ஷய் ப்ரோ இருக்காரு. ஓடிடி அண்ட் தியேட்டர் ரிலீஸ் சொல்கிறதுக்கு நம்ம சுகந்தன் ப்ரோ இருக்காரு. அந்த வரிசையில் மூவிஸோட அப்டேட்ஸ் ஆகட்டும், அப்புறம் அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, போஸ்டர் என்ன விட்டுருக்காங்க, இந்த வாரத்துக்குரிய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். வரிசையாக நம்ம இந்த வாரத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். 25/7/2024 விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு இருக்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளிவிட்டிருக்காங்க. இதோட டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா LIK LIC நாடா வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதை நான் பின்னாடி சொல்றேன். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நம்ம SK அவர்களுக்கு தான் விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. லைக்கா ப்ரொடக்ஷன்ல இருந்தே அதுக்கு ஒரு அபிஷியல் போஸ்டரும் வெளிவிட்டிருந்தாங்க. SKவோட 17வது படம் இதுதான் அப்படின்னு. அது டிராப் ஆகி இப்ப பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு. இதோட போஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவி ஒரு டைம் டிராவல் பற்றின மூவி அப்படின்னு சில வதந்திகளும் இருக்கு. உண்மையா இல்லையான்னு இதுவரையே தெரியல. 2035 அந்த கதை நடக்கிற மாதிரி போஸ்டர்லயே காமிச்சிருப்பாங்க. இதுல நீங்க போஸ்டர் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். போஸ்டர்ல லெஃப்ட் சைட்ல 3 வார்த்தை அம்மா உணவகம் அப்படின்னு கடை மாதிரி இருக்கிற மாதிரியும், கூல் சுரேஷ் அப்படின்னு ஒரு கடை இருக்கிற மாதிரியும், அப்புறம் லெஜெண்ட் வார்த்தை ஒரு கவ் அப்படின்னு நம்ம எஸ்டிஆர் அவர்களுமே இந்த படத்துக்குள்ள இழுத்திருக்காங்க. அது ஃபன்னுக்கு இழுத்திருக்காங்களா இல்ல வன்மத்தை கக்குறாங்களா அப்படின்றது டைரக்டருக்கு தான் தெரியும். படம் வந்தாதான் நமக்கு தெரியும். LICன்றது LIK அப்படின்னு ஏன் மாறுச்சு அப்படின்னா, நம்மளோட SS குமரன் டைரக்டர் ஒருத்தர் இந்த ஏற்கனவே LICன்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் வச்சிருக்கேன், இதோட ஃபுல் ரைட்ஸும் எனக்கு தான் இருக்கு, அதனால நீங்க LICன்னு டைட்டில் வைக்க கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, நமக்கு LICன்னு சொன்னோன்னே இந்த LIC கம்பெனி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் போட்டது மரமா முளைச்சதுக்கு அப்புறம் நகல் எடுத்து வைக்கலாம் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை நகல் எடுத்து மூவி டீமுக்கு அனுப்பிட்டாங்க. இதுதான் அதோட காரணம். போன வாரம் நம்ம சூர்யா சாரோட பிறந்த நாளுக்கு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா 44 அதோட கிளிம்ஸ் வீடியோ ஒன்னு அவர் பிறந்த நாள் அன்னைக்கு வெளிவிட்டிருந்தாங்க. சரி, கிளிம்ஸ் வீடியோ விட்டுட்டாங்க, நம்ம போஸ்டரோட டைட்டில் என்னன்னு தெரியும் உள்ள போய் பார்த்தா வீடியோ எண்ட்ல நம்மள எல்லாரும் ஏப்ரல் ஃபுல் ஆக்குற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் நம்மள ஜூலை ஃபுல் ஆக்கிட்டாரு. அதாவது சூர்யா 44 தான், நாங்க இன்னும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னு அந்த வீடியோலையும் காட்டிட்டாங்க. அந்த லுக்ல பயங்கரமான சூர்யா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்ற அளவுக்கு உண்மையாவே நல்லா எடுத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே அந்த லுக்ல தான் சூர்யா சார் வந்து அந்த படம் முழுக்க வரப்போறாருன்னு ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் விட்டாங்க. ஆனா அதை பார்த்து நம்ம அமிதாப் மாமா அப்படின்னு ட்ரோல் பண்ணிக்கிட்டும் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இதுல உண்மைக்கு சூர்யா சாரோட கேரக்டர் அப்படின்றது சும்மா வெறித்தனமா பயங்கரமான கேங்ஸ்டர் இவரு அப்படின்ற அளவுக்கு மாத்தி இருக்காங்க. நீயே உடம்போது அதிக பட்ஜெட்ல எடுக்கிற கங்குவா நாங்க விட மாட்டோமா அப்படின்னு சிவா அண்ட் டீம் வந்து என் தம்பிக்கு நானும் செய்வேன் அப்படின்னு ஃபயர் சாங்னு ஒரு வீடியோ சாங்கை வெளியிட்டு இருந்தாங்க. அவர் ஜூலை ஃபுல் ஆகுற மாதிரி ஆடிக்கு கூழ் ஊற்றுவாங்கல்ல, அப்போ ஒரு ஆடியோ போடுறதுக்கு இவர் வீடியோ ஒன்று செஞ்சு அனுப்புன மாதிரி சிங்க் பண்ணி ட்ரோல் பண்ணி வச்சு அந்த பாட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவோட விஷுவல் அப்படின்றது தான் உண்மைக்கே சூப்பராக எடுத்திருந்தாங்க. சூர்யா சாரோட லுக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சூர்யா சார் நடிக்க இருக்க வாடிவாசலுக்கு சில ரூமர்ஸ் எல்லாம் கிளம்பிச்சு. படத்துல இருந்து சூர்யா விலகிட்டாரு, சூரி நடிக்க போறாரு, இல்ல விஜய் சேதுபதி நடிக்க போறாரு, அவர் நடிக்க போறாரு, இவர் நடிக்க போறாருன்னு பல ரூமர்ஸ் கிளப்புனதுக்கு கலைப்புலி அவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு. சாரி சார், சூர்யா சார் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, அவர் தான் நடிக்கிறார்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வாடிவாசல் மூவில இருந்து நமக்கு இன்னொரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. முழுக்க ஜல்லிக்கட்டை ஃபேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்றதுனால நம்ம சூர்யா சார் மாடெல்லாம் வாங்கி வளர்த்தாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரியல் மாடு வந்து நாங்க வச்சு ஷூட் பண்ண போறது கிடையாது, CGல மாடை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வெற்றிமாறன் யோசிச்சிருக்காராம். ஏன் அப்படின்னா, இப்போ உண்மையான மாட்டை வந்து ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றதுனால லண்டன்ல இதுக்கான CG ஒர்க் போய்கிட்டு இருக்கு. வெற்றிமாறன் சார் விடுதலை 2ல அப்பப்ப கேப் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா லண்டனுக்கு சரட்டுன்னு போயிட்டு வந்து CGயோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காராம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரே, அப்போ வட சென்னை 2 அப்படின்னு நம்மலாம் யோசிச்சோம்னா அவரு எடுக்க போகிறதில்ல, நம்மளும் அவர் எடுக்கிற வரையே விட போகிறதில்ல. கடைசி வரையும் அவருக்கு நமக்கான கான்வர்சேஷன் அப்படின்றது
அவ்வளோதான். காமெடி ஜோன்ல இருந்து வெளியில வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டரா ஹிட்டு கொடுத்துக்கிட்டே வர்றவர் தான் நம்ம சூரி. அவரோட கூழாங்கல் படத்தோட டைரக்டர் கொட்டுக்காளின்னு சூரி சாரை வச்சு படம் எடுத்தார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகுது. அது எப்படி காம்படேட்டர் இல்லாம தனித்தனியா ரிலீஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு நீங்களே கேட்கலாம். இல்ல, இதுக்கு காம்படேட்டர் இருக்கு. நம்ம மாரி செல்வராஜோட வாழை நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. வாழை படம் மூவியும் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நமக்கு அன்னைக்கு தான் தெரியும் எது ரன்னர் எது வின்னர்னு. அதை நம்ம அப்பா பார்ப்போம். நம்ம லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் விஷ்ணு எடவன் அவர் டைரக்ஷன்ல கவின் அண்ட் நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கான போஸ்டர்ஸும் சோசியல் மீடியால விட்டுருந்தாங்க. அந்த கதை இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களுக்கு வல்லவன் படம் தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த படத்துல ஏஜ் டிஃபரன்ஸை மெயின் பண்ணி தான் அந்த படமே இருக்கும். அதே மாதிரி தான் இதுலயும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கதை அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜில் நயன்தாரா லெக்சரரா இருப்பாங்க. அதே காலேஜில் நம்ம சிம்பு ஸ்டூடெண்டா இருப்பாரு. அவங்க 2 பேத்துக்கும் லவ் வரும். இதுதான் கதை. இதை பேஸ் பண்ணி தான் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட்டும் விட்டுருக்காங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.